என் காதல் வழியாக பிறந்தவன் யாரு? சோமகாசூரன். என் தொப்பில் வழியாக பிறந்தவன் பிரம்மதேவன். ஆமா, ரெண்டு பேரும் எனக்கு மக்கள் தான். ஆமா, ஆனா ஒருத்த கடவுள், ஒருத்த அசுரன். ஆமா, ஒருத்த கடவுள், ஒருத்த அரக்கன். அரக்கன் காதல் வழியாக பிறந்தவன் சோமகாசூரன். சரி, அவன் என்ன செய்தான்? என் பிரம்மதேவன் மகன் இருக்கிறான்ல, ஆமா, அவங்கிட்ட இருப்பது உலகத்தை படைப்பது 4 வேதம். ஆமா, ரிக், யஜுர், சாமணம், அதர்வணம், இப்படி சொல்லக்கூடிய 4 வேதம் இருக்குது. இந்த 4 வேதத்தை திருடி சென்றால் நாம உலகத்தை படைக்கலாம்னு பிரம்மதேவன் கண்ண செஞ்ச நேரம் அந்த 4 வேதத்தை திருடி போறான். யாரு? சோமகாசூரன். அப்ப சோமகாசூரன் என்னவென்று வரவாங்கிறான்? இரவுலையும் தூங்காம பகல்லையும் தூங்காம 24 மணி நேரம் நான் முழுக்க எந்த ஒரு ஜீவன் தூங்காம இருக்குதோ அன்னவன் கையால் எனக்கு அழிவுங்கிறான். ஓ, இரவும் பகலும் தூங்காது இருக்கக்கூடிய ஜீவாத்மானாலதான் எனக்கு சாவு வரணும். இரவுலையும் தூங்கக்கூடாது, பகல்லையும் தூங்கக்கூடாது. அப்பேற்பட்ட ஜீவன் என்ன? இரவும் தூங்கக்கூடாது, பகல்லையும் தூங்கக்கூடாது. அப்பேற்பட்ட ஜீவாத்மா எங்க பாட்டியா தாங்க. ஏன் இழப்பு லொக்கு லொக்குன்னு எலுமே நாசமா போறாங்க, மற்றவங்களே தூங்கறத விட மாட்டேங்கிறாங்க. அப்ப வேதத்தை திருடி கொண்டு பார் கடல்ல போய் போந்தாள்ல. கரெக்டா பாரு, அந்த சாப்பு சாட்டுக்கார அவங்க வீட்டுக்கார அம்மா தலையிலே போட்டு போறாரு பாரு. அப்படி பார்க்கடல்ல போந்தவனே சேர்க்கை என்ற மீன் அவதாரம் எடுத்து அவனை கொன்றேன். வேதத்தை திருப்பி கொடுத்தேன். என் மகனுக்கு 4 வேதத்தை திருப்பி கொடுத்தீங்க. வேதத்தை திருப்பி கொடுத்ததால் என்ன வேதத்தை திருப்பி கொடுத்த வேத நாயகா என்று பெயர் வைத்தான். என்ன சொல்லிட்டு என்ன பண்ணுங்க அவனுக்கு பேர் வச்சாங்க? என்ன பேர் வச்சாங்க? பொழுதாடுறது பூத்த சண்டைக்கு வந்துட்டு. முதல் அவதாரம் வேதத்தை திருப்பி தந்ததால் வேத நாயகா என்று முதல்வதாரம். சரி, இரண்டாவது தேவாய் தேவரெல்லாம் யூதுவாசிகளால் சபிக்கப்பட்டு, அதாவது பார்க்கடல்ல பாண்டம் உருவாக்கி அந்த தெய்வ அமிர்தத்தை பகிர்ந்து சாப்பிட்டா தான் அந்த சாப விமோசனமாகும் அப்படின்னு தூர்வாசகர் சாபம் கொடுத்துட்டாரா? ஆமா. சரி, அப்ப மந்திரகிரி வலை மத்தாகவும் சந்திரன் ஒரு தூணாகவும் நிறுத்தி தேவரும் அரக்கரம் அமிர்தம் கடையிறாங்க. தேவரும் அரக்கரம் அமிர்தம் கடையிறாங்க. சரி, அமிர்தம் கடந்து கொண்டு இருக்கும் போது மந்திரகிரி மலையாகப்பட்டது சாய் விட்டுறது. ஓ, மந்திரகிரி மலை சாயுது. ஏன் சாயுது? என்ன காரணம்? ஏன் சாயுது? ஏன் சாமி? தேவரும் ஒவ்வொரு அமிர்தம் கடையும் போது முதல் கடவுளாகப்பட்ட மந்திரகிரி மலை சாஞ்சுக்குது, சாயுது. அது சாயுத காரணம் யாரு? என்ன காரணம்? முதல் கடவுளாகப்பட்ட முண்டி பிறந்தான் தொந்தி கணபதி, அந்த விநாயகனை கும்பிடாதனால்தான் அந்த மந்திரிகை மலை சாயுது. ஆனா இப்ப மந்திரகிரி மலை சாஞ்ச காரணம் விநாயகர் பெருமானை கும்பிடாதனாலதான் சாஞ்சுக்குது. ஆமா, என் பொண்டாட்டி பண்ணு வேலை பாருங்க என்ன பண்ணி விட்டாங்க. ஏன் உன் பொண்டாட்டிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஏங்க கல்யாணம் முடிக்கும் போது செவக்கா இருந்ததுங்க, இப்ப என்னமோ தொங்கி போச்சு. அதுக்கு காரணம் ஒரு வேலை என் பொண்டாட்டி விநாயகரை கும்பிடாத வைக்க முடியாது. நானும் போய் பொச்சத்துல தூக்கி கொடுத்து தாங்கறவங்க வலிக்கிட்டு ஓடுது. சண்டாளா அம்மா காலையா இவருங்க பாருங்க. அப்படி இன்னைக்கும் என்ன சொல்றாங்க? எந்த காரியம் செஞ்சாலும் யார் முதல்ல கும்பிடணும்? விநாயகர் தான் முதல்ல கும்பிடணும். கும்பிட்டாதான் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் கும்பிட்டாதான் மழை சாயாது, வெற்றி நிச்சயமாகும். இவங்கிட்ட சொல்லலாமா சொல்ல வேணாமா? எனக்கு பெரிய வேணாம், விநாயகர் கும்பிடுங்க மழை சாயாது. அப்படி அந்த மந்திரிகை மேல சாஞ்சிச்சு இல்ல, அந்த மந்திரிகை மேல கடல்ல இருக்குது. அப்ப கடல்ல என்ன உருவம் எடுத்தா அந்த மந்திரிகை மேலே சாய்க்க முடியும், நிமித்த முடியும் அப்படின்னு, அதாவது கூர்மம் என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரம் எடுத்தேன். ஆமை அவதாரம் எடுத்து அந்த ஓட்டினால் அந்த மந்திரி மலையை தாங்கி பிடிச்சேன். புஜத்தை பிடிச்சி வாங்குறீங்க. அதனால தான் ஆமை ஓடி இன்னைக்கும் 7 ராரி போனாலும் உடையாது. ஆமை ஓட்டுக்கு அவ்வளவு வலிமை. இது கூர்ம அவதாரம். மூன்றாவது அவதாரம் வராகி அவதாரம். ஓ, வராகி அவதாரம். வராகின்னா என்ன? வராகின்னா பன்றி. ஓ, பன்றி அவதாரம் எடுத்தீங்களா? பன்றி அவதாரம் எதற்கு எடுத்தேன்? அதாவது இரணிய கஜிவன் தம்பியாகப்பட்ட இரண்யாக்கிதன் பூமாதேவிய பாயா சுருட்டி கொண்டு எங்க போறான்? எங்க? நரகத்திற்குள் போறான்.
போனாங்களா? நரகல்னா என்ன? நரகல்னா என்ன? நரகல்னா என்னடா? பீக்காடு. அந்த நரகத்தினாலேயே ஒரு கோட்டை கட்டுறான். தீயிலேயே கோட்டை கட்டிக்கிறான். அந்த நரகத்தினால ஒரு கடவுள் இந்த இடத்துக்கு வருமா? ஒரு கடவுள் எப்படி நரகத்துக்குள்ள போறது? இந்த இடத்துக்கு வருமா? போக முடியாது அப்படின்னு கோட்டை கட்டுறான். தெரிந்ததும் தெரியாததும் புரிந்ததும் புரியாததும் எமக்குள் அடக்கம். அவன் நரகத்துகள் போந்தா அவனை நான் விடுவேனா? எப்படி விடுறது? வராகம் என்று சொல்லக்கூடிய வண்டி அவதாரம் எடுத்து என் மூக்கின் நுனியில என் சுதர்த்தியான சக்கரத்தை சுழட்டி கொண்டே போனேன். அதனாலதான் பன்னிக்கு வந்து மூஞ்சி வந்து சக்கரமாட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் பாரு பெருக்கானுக்குள்ள கூறாக்கும். ஆமா, பன்னிக்கு அப்படி வெட்டி விட்டு மாதிரி பெருக்கானுக்கு கூறாக்கும். பெருக்கான் நீ. அப்படி அந்த நரகத்துக்குள் சென்று இரணியாக்குதனம் அடித்தேன். பூமாதேவியை மீட்டேன். இப்படி உளுமிட்டே போயிருக்கிற. ஆமாண்டா. ஆமாங்க. ஆனா பிய்யத்தன்ன மாயவன் நீதான். ஒத்துக்கிறேன். சரி விடு. அந்த அவதாரத்துல மூன்றாவது வராகி அவதாரம், நாலாவது நரசிங்கம் அவதாரம். நரசிங்க அவதாரம். ஆமா. நரசிங்கம்னா என்ன? என்ன நரசிங்க அவதாரம் ஏன் எடுக்க வேண்டும்? என்ன காரணம்? இதோ இரணியாக்குதனம் அடித்தல்ல, அவங்க அண்ணன் இரணிய கஜுவன் பிரமதேவன் நோக்கி தவம் இருக்கிறான். எப்படி? வரம் கேட்கிறான். என்னவென்று? சாமி பிரமதேவா, எனக்கு சாவு ஒன்று வந்தால் மானிடரால் சாவு வரக்கூடாது, மிருகத்தாலி சாவு வரக்கூடாது. மானிடாலி வரக்கூடாது, மிருகத்தாலி வரக்கூடாது. வீட்டுக்கு உள்ளே சாவு வரக்கூடாது, வீட்டுக்கு வெளியே சாவு வரக்கூடாது, பூமியிலேயும் சாவு வரக்கூடாது, ஆகாயத்திலேயும் சாவு வரக்கூடாது. எப்படி? பூமியிலும் வரக்கூடாது, ஆகாயத்திலும் வரக்கூடாது, ஆமா, வீட்லயும் வரக்கூடாது, இரவுலயும் வரக்கூடாது, வெளியும் வரக்கூடாது, ஆமா, இரவுலயும் வரக்கூடாது, பகல்லையும் வரக்கூடாது, பகல்லையும் வரக்கூடாது, ஆமா, மிருகத்தாலும் வரக்கூடாது, ஆமா, மனசனாலும் வரக்கூடாது, ஆமா. எப்படிதான் செத்து தொலைக்கிறது? எனக்கு சாவுன்னு வந்தா கண்ணுல தான் சாவு வரணும். கண்ணுல கண்ணுலனா கண்ணுல தான் சாவு வரணுங்க. அப்ப சந்தர்ப்பமாக வரத்தை வாங்கி கொண்டு இந்த ஈரேழு உலகத்தையே இரணியாய நமகா அப்படின்னு சொல்ல வைக்கிறான். அப்ப அவனுக்கு மகன் பிறக்கிறான். யாரு? பிரகல்நாதன். பிரகல்நாதன் அதாவது பிறந்த உடனே நாரதன் போய் அந்த குழந்தை என்ன சொல்லுவாங்க? தொட்டிலேயே என் 10 அவதாரத்தையும் சொல்லி போடுறான். தொட்டில் தூங்கும் போது. ஆமா, அந்த 10 அவதாரத்தை அறிந்த பிரகல்நாதன் அவன் இரண்யா நமகன் அவன் வாயில வரவே கிடையாது. அவங்க அப்பா வந்து என்னுடைய நாமத்தை தான் உச்சரிக்கணும்னு சொல்றாரு. ஈரேழு உலகமும். எப்படி? ஈரேழு லோகம். இரண்யம் வரவாங்கிறதுக்கு முன்னாடி எப்படி தெரியுமா உலகம் இருந்துச்சு? ஹரிஹரி தனஞ்சயம் அருந்தமிழ் கூறவே, ஹரிஹரி தனஞ்சயம் அருந்தமிழ் கூறவே அப்படின்னு தான் இருந்துச்சு. இரண்யம் வரவாங்கன்னு தான் இரண்யாக்கு நமகா, இரண்ய கஜுவன் நமகா அப்படின்னு இருந்துச்சு. அப்ப கல்வியில போய் பாக்குறான், அவனால இரண்ய கஜுவன் நமகன்னு சொல்ல முடியல. என்னென்னவோ பண்ணி பாக்குறான், சொல்ல முடியல. அப்ப ஹரி ஹரின்னு சொல்றியே, அப்ப இரண்யம் கேக்குறான் மகன்கிட்ட, உன் ஹரி எங்க இருக்கிறான்? உன் ஹரி எங்க இருக்கிறான்? தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு துரும்பு எடுத்து தட்டி பாக்குறான். துரும்புல இல்ல. உன் ஹரி துரும்புலப்பான்னு சொன்னல, துரும்புல இல்லையே, இங்கும் இருப்பார் எங்கேயும் இருப்பார் அப்படின்னு அந்த அரண்மனையில இருக்கக்கூடிய தூணை கை நீட்டி காட்டினா பிரகல்நாதன். இந்த தூணில இருந்து தான் அவன் கடவுள் வருவான்னு. அப்ப அந்த தூணை எட்டி அடிக்கும் போது நான் என்ன செய்தேன்? அவன் வாங்கின வர எப்படி? இரவுலையும் பார்க்கல, மனிதராலும் சாவு வரக்கூடாது, மிருகதாத்திலையும் சாவு கூடாது. அப்ப நான் என்ன செய்தேன்? தலையாகப்பட்டது சிங்க தலை. சிங்க ரூபம். உடல் மானிட உடல். உடல் மானிட உடல். அவன் பிடித்தேன். அதாவது மனிதனாலும் சாவு வரக்கூடாது, மிருகத்தாலையும் சாவு வரக்கூடாது. ஆமா, ஒரு பலன் முடிஞ்சது. வீட்டிலேயும் சாவு வரக்கூடாது, காட்டிலேயும் சாவு வரக்கூடாது. ஆமா. அப்ப மடி எங்க? வாயப்படியில வைக்கிறேன், நடு வாசல் படியில. அதனால தான் பொழுது இறங்க நேரம் வாசப்படியில உட்கார கூடாதும்பாங்க. ஆமா ஆமா. என்ன நேரம்? பொழுது இறங்கிய பொழுது, இறங்கிய நேரம் அப்படின்னு வாயற்படியில வச்சேன். அடுத்தது பூமியிலையும் சாவு வரக்கூடாது, ஆகாயத்திலையும் சாவு வரக்கூடாது. ஆமா. அப்படின்னு எங்க வச்சேன்? என் துடை மடியில வச்சேன். மடி மேல வச்சுங்க. மடி மேல வச்சு அடுத்த வர என்ன? இரவுலையும் சாவு வரக்கூடாது, பகலையும் சாவு வரக்கூடாது, அந்தி மாலை பொழுது. அப்ப என் நகை கண்ணு, அவன் என்ன வரம் கேட்டா? கண்ணுலால் சாவு வரணும், கண்ணுல தான் எனக்கு சாவு வரணும். என் நகை கண்ணை பெருசாக்கி அவன் குடலை இருப்பிழப்பாக பிளந்தேன். அவன் சாபத்தை, அதாவது அவன் உயிரை பிளந்தேன். இரணியனை கொன்னுங்க. பக்த பிரகல்நாதருக்கு முத்திய தன்னை. இது 4வது நரசிங்க அவதாரம். சரி. 5வது வாமன அவதாரம். இரணியனோட பேரன் யாரு? மகாபலி சக்கரவர்த்தி. இரணியனோட பேரன். அவன் என்ன பண்ற வராங்க? அதாவது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த இந்திரனோட ஆசனம் எனக்கு வேணும். இந்திரனோட
ஆசனம் வேணும், அந்த தெய்வலோகத்துக்கே நான் அதிபதி ஆகணும் அப்படின்னு பிரம்மதேவன் நோக்கி தவம் கேட்கிறான். அப்ப பிரம்மதேவன் என்ன சொல்றாரு, யாருமே செய்ய முடியாது 100 அஸ்வமேத யாகம் செய்ய, 100 அஸ்வமேத யாகம் செய்ய, 32 தானம் கொடு. நீ எது யார் கேட்டாலும் மனசுல இருக்கிறத கேட்டவன கொடுத்தீனா அந்த இந்திரலோகம் உனக்கு சொந்தங்கிறான். அப்ப மாபலி சக்கரவர்த்தி என்ன பண்றான், யாரு வந்தாலும் எது கேட்டாலும் அந்த தானத்தை அப்படியே கொடுக்கறான். ஓ, மாபலி சக்கரவர்த்தி யார் வந்து எது கேட்டாலும் அப்படியே தர்றான், அப்படியே தரான். தான் என்ற அகம் வருவோம், நான் எது கேட்டாலும் கொடுப்பேன் அப்படின்னு தான் என்ற கருவம். நம்ம சுதாகராட்டம் இல்ல, அது ஒரு எடுத்துக்காட்டு வேணும்ல. ஆனா அப்ப இந்திரனாகப்பட்டவன் என்னிடம் வந்து புலம்புறான், சாமிய இந்திராசனம் போகுதே அப்படின்னு அழுகும் போது இவன் 32 தானம் கொடுக்கறன்னு சொன்னானே, இவன் தானம் சரியா கொடுக்கறானா இல்ல எந்த ரூபத்துல போய் கொடுப்பா அப்படி என்ன பண்ணேன், 3 அடி பிராமண அவதாரம், 3 அடி பிராமண அவதாரம், உள்ள பிராமண அவதாரம், 3 அடி நிலம் கேட்க 3 அடி அவதாரம் எடுத்து மாபலி சக்கரவர்த்தி போய் முன்னாடி நின்னேன். அப்ப மாபலி கேட்கிறான், ஐயா பிராமணரே உனக்கு என்ன வேணும், என்ன வேணும், எது வேணாலும் எடுத்துக்க அப்படின்னு ஒரு ஆங்காரமா சொல்றான். ஓ நீ இப்படியா, நீ எதை கேட்டாலும் தருவியா, ஐயனே எனக்கு பொன் பொருள் எதுவுமே வேணாம், எனக்கு எது வேணாம், 3 அடி நிலம் கொடுத்தால் போதும், 3 அடி நிலம் கொடுத்தா போதுங்க. அப்ப கேட்ட உடனே நீ ஒரு பிராமணே, நீயே நான் பிராமணன் இல்லைங்க, நீ பிராமணலடா, நானால பிராமணன்னு சொல்ல முடியுமா, ஒரிஜினல் மாட்டுக்கறி தீக்கிறேன் நானு கண்ணே. அந்த அவதாரத்துல மாவலி சொல்றான், நீ ஒரு பிராமணன், 3 அடி குள்ள பிராமணாக்குற, நீ எத்தனை வேணாலும் எடுத்துக்க அப்படின்னு சொல்லும் போது தானம் கொடுக்கணும்னா தாரவாத்து கொடுக்கணும், தானம் கொடுக்கணும்னா தாரவாத்து கொடுக்கணும், தாரவாத்து கொடுக்கணும். ஆமா, அந்த மாவலி பக்கத்துல இருக்கிறது யாரு, அசரக்குல குரு சுக்லாச்சாரியா வந்திருக்கிறது ஸ்ரீமந்த நாராயணன் தான் தெரிஞ்சு தாரவாத்தை கொடுத்தா கொன்று விடுவான்னு அந்த சுக்லாச்சாரி என்ன பண்றாரு, அந்த சங்க கமண்டல ஊத்துவும் இல்ல அந்த துவாரத்தை ஒரு வண்டா போய் அடைச்சுக்கிறாரு. துவாரத்தை தண்ணி ஊத்தி தான் தாரம், தண்ணி ஊத்தினா தானே தானம் கொடுப்ப, தானங்கிறது தாரவாத்து கொடுக்கறதுங்கிறது தண்ணி ஊத்தி 2 கை இப்படி பக்கத்துல இப்படி வச்சு தண்ணி ஊத்தினாதான் தாரவாத்து கொடுக்கறது. ஆமா, ஒரு பெண்ணாகப்பட்டது தாரவாத்து கொடுத்தா கூட தண்ணி ஊத்துவாங்க, அதை தண்ணி ஊத்தி கொடுத்தா தாரவாத்து கொடுத்துட்டோம்னு அர்த்தம். அந்த தண்ணி இப்ப ஊத்தாவதுக்கு இல்லாம வண்டா உள்ள போதுக்கிட்டோம் அப்படின்னு சுக்ராச்சாரி உள்ள போதா. சரி, அருங்குபல்ல எடுத்து இடுப்புல இருந்து அரும்புல எடுத்து அந்த துவாரத்தை ஓங்கி குத்துனேன், சுக்ராச்சாரி கண்ணு போயிருச்சு. வண்டு அப்புறம் வண்டு உள்ள போது வண்டு கண்ணை குத்துன அப்புறம் போவாதே போயிட்டோம், சுக்ராச்சாரிக்கு ஒரு கண்ணு போயிருச்சு. சரி, அப்ப தாரவாத்து கொடுத்தான், 3 அடி கேட்ட என் விஸ்வரூபமாகப்பட்ட ஸ்ரீமந்த நாராயண சுய உருவம் எடுத்து இந்த அண்டத்தை ஒரு அடியாகவும் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய பிண்டத்தை ஒரு அடியாகவும் 3வது அடி அண்டத்தையும் அளந்தாச்சு, அளந்தாச்சு, பூமியை அளந்துட்டேன். அண்டம் என்றால் ஆகாயம், ஆகாயம், பிண்டம் என்றால் பூமி, பூமி, 2 அளந்தாச்சு, 2 பூமியை அளந்துட்டேன், ஆகாயம் அளந்துட்டேன். மீதி எங்கடா இடம் இருக்கும், இன்னொரு அடிக்கு இடம் இல்லையே அப்படின்னு மாபலி கேக்குறேன். மாபலி 3 அடி தரேன்ன, 2 அடி தான் கொடுத்துருக்கிறேன், இன்னும் 3வது அடி எங்கன்னு கேட்கும் பொழுது சாமி தான் என்ற கருவம், மகிமையால தான் என்ற கருவத்தோடு வந்திருப்பது ஸ்ரீமந்த நாராயணன் தான் தெரியாம நான் சொல்லிட்டேன். 3வது அடி எங்க வைக்கணும்னா இதோ என் தலைமையில வைங்க, எப்படி சிரசில வைங்க, சிரசு தலைமையில வைங்க அப்படின்னு சொல்லும் போது அவன் சிரசில தலை வைத்து அவன் கட்டத்தை என்ன பண்ண, அதலம் விதலம் சொர்க்கம் அத்தீபம் ஆதாளம் பராதலம் இப்படி 7 உலகத்துக்கு கீழே அனுப்பினேன். அவன் கட்டத்தை அடக்கினேன். அவன் மண்ணுக்குள்ள போகும்போது அழுகுறான், நான் சம்பாரிச்சதெல்லாம் போகுது, சொத்து சோகமெல்லாம் போகுது, இவ்வளவு சம்பாரிச்சனே, இத்தனை பேர் தானம் பண்ணனே, எனக்கு ஒரு பெயர் கூட வராதா? மாபலி பயப்படாத, கார்த்திகை மாசத்துல உனக்கு விழா வரும். அது என்னன்னு சொல்லுவோம், இப்ப கார்த்திகை மாசத்துல என்ன விழா வரும்? மாபலி சுத்துறோம் சொல்லுவாங்கல்ல, கார்த்திகை ஊம்பு, கார்த்திகை ஊம்பு மாபலி சுத்துவாங்க தெரியுமா? மாபலி எல்லாம் சூந்து, அது சுத்துவாங்கல்ல, வருடத்துல ஒரு நாள் உன்னை வணங்குவார் அப்படின்னு மகாபலி கொட்டத்தை அடக்கணும். அவனுக்கு நோம்பி விட்டு இருக்க. ஆமா, சரிங்க. இப்படி மொத்தம் 5 அவதாரம் ஆச்சு. 5வது அவதாரம், 6வது அவதாரம், 6வது அவதாரம் தப்படக்கார பொறுத்தாங்க. எவ்வளவு நேரம் ஆகும்? தப்படக்கார போனா வரலையா? இன்னும் வந்துட்டாங்களா இல்லையா? போயிட்டாங்களா? சரி, தப்படக்கார போனா வரிச்சிட வேண்டியதான். சரி,
இது 5 அவதாரம். இன்னும் ஒரு அவதாரம் பரசுராம அவதாரம். இந்த அவதாரத்தெல்லாம் சொல்லி கொண்டு போனா நெடிய நேரம் ஆகிவிடும். நான் கேட்கறேன், இப்ப நான் கேள்வி கேட்கறேன். 4வது அவதாரம் என்ன அவதாரம்? ஓ, மொத்தம் 5 சொல்லிக்கிறேன். ஆமா, 4வது அவதாரம் என்ன அவதாரம்? குறிப்பிட்ட ஒரு ஆள் போய் நீங்க கேளு. இந்த கலை கேளு. சரி இருக்கா, இந்த கண்ணு விடாது பார்த்தாக்கா இந்த கதை. 4வது அவதாரம் என்ன அவதாரம்? 4வது அவதாரம் நரசிம்ம அவதாரம். கரெக்டா பதில் சொல்லுங்க. கை தட்டி பார்க்கலாம். 4வது அவதாரம் நரசிம்ம அவதாரம். 50 ரூபாய் கொடுத்துக்கலாம். இல்ல 50 ரூபாய் யாரு உண்மையை சொல்றாங்களோ அது 50 ரூபாய் தரணும். அந்த அம்மா கேள்வி கேட்டீங்களா? ஆமா. கேள்வி பதில் சொன்னா பரிசு தரேன்னு சொன்னீங்களா? ஆமா. மரியாதை ஒழுங்கா 2 பேர் கொடுத்துருங்க. கரெக்டாக பதில் சொல்லலாம். சொல்றான் அம்மாய், அவங்ககிட்ட வந்து 10 பைசா வாங்க முடியாது. நீ 10 ரூபா கொடுத்தீங்கன்னா கூட வாங்கி 1/4 கோட்டர் குடிப்பானு என்னமோ. நீ முன்ன கூத்து பாச்சியா? அப்புறம் கொடுக்கணும் நீங்க என் மைக்கு அடியா அடியார் அம்மா இல்ல ஒரு பாடல் பாடுறாங்க. ஒரு மத்தால மட்டும் நான் சொல்றதுக்கு ஓம் நம சிவாய. ஓம் தில்லை நடராஜனே சிதம்பர வாசனே சிவகாமி நேசனே வா. உன்னடனத்தை தானவே பாடி வந்தேன் தேவனே நலம் பெறாதே வா. ஓம் தில்லை நடராஜனே சாமி பீடத்துக்கு மண் சுமந்த ஈசனே திறம்படி பட்ட பரமேசனே. இந்த பாட்டினுடைய மெட்டை எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க பாத்தீங்களா? இந்த பாட்டை மெட்டை எங்க கண்டுபிடிக்கிறாங்க? எங்க இது இப்ப சாமி பாட்டு. ஆமா, இத எப்படி பாட்டு சொல்ற? சாமி பாட்டு. ரசிக சீமானே வா ஜோலிக்கும் தனையா நிந்து தலக்கும் நீ பாடி காட்டி கொடுத்துட்டியே சாமி. சந்தரபாவ பாட்டை காப்பி அடிச்சு போட்ட நீ. அப்படி என் அவதாரத்தை சொல்லி கொண்டு போனால் ஒரு நாள் 2 நாள் பத்தாது. ஆமா. ஒரு யுகம் எழுதினால் ஏட்டில் அடங்காது. ஆமா. சொன்னால் நாட்கள் பத்தாது. அதனால நான் எங்க இருந்து சோறு ரூபாய்க்கு போட்டாங்க தின்னு சொல்லிட்டு போறது. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இவங்க எல்லாம் ஒரு ஆள் கூட எந்திரிக்க மாட்டாங்க. ஏமா காலியாகி போடணும் என்ன பண்ணலாம்? இல்லைங்க, எல்லாம் வேறு பிடிச்சிக்கிச்சு. அப்படி வேறு பெட்டுக்கு வந்துக்குச்சுங்க. சாமி சாமியா நீ முன்ன வீட்டுக்கு போ சாமி. எல்லாம் துப்பத்து போட்டு காலையில வந்தா பாடம் போட்டு சொல்லிக்கலாம். இதோ அசுரனால் கண்டிக்கப்பட்ட என் தங்கை உமையவள் என்னை அண்ணா பயம் என்று அழைத்திருக்கிறார். அதை காக்கலாம்.
அர்ச்சுதா மாயவா தர்ச்சுதா வைகுந்த வாசா ஏடு கொண்டவாடா எம்பெருமானே நமோ நாராயணா பச்சை திருமேனி மாயா பாண்டவரை காத்த தேவா பறக்கும் பறவையிலே செங்கருடன் நிற்கின்ற மலையிலே கோவரத்திரிகிரி ஓடுகின்ற நதியிலே கிருஷ்ணா நதி ஆணாகி பெண்ணாகி அனைத்து உயிரும் நீயாகி தாங்களே அனைத்து உருவாக இருக்கிறீர்கள் ராமதேனு பசுவாகி கற்பக ரசத்தை காத்தீர்கள் அண்ணா தேவாதி தேவர்களுக்கெல்லாம் அபயம் என்று வந்திருக்கிறேன். அதாவது வேங்கை மகா சூரனாகப்பட்டவன் பிரம்மதேவனிடம் வரத்தை பெற்று இந்த தேவர்கள் முதல் மூவர் வரையே அனைவரையும் சிறைபிடித்து விட்டான். சிறைபிடிக்காத ஒருவர் யார் என்றால் உங்களை தான் சிறைபிடிக்கவில்லை. அவன் எப்படிப்பட்ட வரத்தை வாங்கினான் தெரியுமா? அதாவது உயிர் ஒன்றாக இருக்க வேண்டும், உடல் நான்காக இருக்க வேண்டும், பெண் ஓனியின் வயிற்றில் பிறக்காதவளாக இருக்க வேண்டும், ஒரு பெண்ணின் கையிலே அவன் மரணம் வைக்க வேண்டும் என்று வரத்தை வாங்கினான். நாங்க என்ன செய்வது என்று அறியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன செய்வது? இதோ ஓர் உயிர் நான் ஒன்றாக பிரிய வேண்டும் என்றால் இந்த முதலில் அவதாரம் எடுப்பது இந்த சக்தி தான். சரி, சக்திக்கு பிறகுதான் இந்த பகவான். அதனால உன் ஓர் உயிரை நாலு உடலாக பிரித்து 4 திசையிலிருந்து 4 அம்மனாக வர வைத்து அந்த சூரனை மடிப்பாயாக. ஆகட்டும் அண்ணா, தங்களின் சொல்லின் பிரகாரம் என்னுடைய உடலை 4 காலிகளாக பிரித்து பொழுது வருகிறேன். ஆகட்டும் அம்மா.
அண்ணா மாயவா போ போனவே நீ ஒரு அவதாரம் இருப்பதே நன்கறிந்து விட்டு பொருளாக மட்டும் கோட்டிலிருந்து மாறவில்லை. நீங்கள் சொன்ன பிரகாரமாக ஆதிபராசக்தியாகி இருந்த நாங்கள், உமாசக்தியாகி இருந்த நாங்கள், இப்பொழுது ஓர் உயிராகி இருந்த நாங்கள், இப்பொழுது 4 உடலாக பிரிந்திருக்கின்றோம். அவன் என்னவென்ற வரவாங்கடா ஓர் உயிர். ஆமா, அந்த ஒரு உயிர் 4 உடலா பிரியணும். 4 உடலா பிரிந்து 4 திசையிலிருந்து வந்து என்ற கொள்ளால் தான் கொல்ல முடியும். அதுவும் ஆணவன் கொல்லக்கூடாது. ஒரு பெண்ணின் கையால் தான் எனக்கு அறிவு வேண்டும். ஆமா, நீ உமையவள் சக்தி ஒரு உடலின் 4 உருவமாக பிளந்திருக்கிறாய். இப்பொழுது சென்று 4 திசையில் இருந்து அந்த சூரனை மடித்து தேவர்களை மீட்பாயாக. அண்ணா, அவன் வாக்கிய வரமாகப்பட்டது ஓர் உடலாக உயிராக இருக்க வேண்டும். நான் திரும்பும் திசையெல்லாம் என்னிடத்தில் சண்டை செய்ய வேண்டும். அப்படியாப்பட்ட உயிர்நாள் தான் எனக்கு சாவு வர வேண்டும் என்று வரத்தை வாங்கினார். சக்தியாக இருந்த எங்களை இப்பொழுது 4 உடலாக பிரித்து ஓர் உடல் உயிராக இருந்த நாங்க இப்பொழுது 4 உடலாக பிரித்து 4 காலியாக பிரிந்திருக்கின்றோம். திசை காலியாக. ஆமா, பக்கம் இருந்து வந்ததுனால திசை காலி. அதனால இப்பொழுதே செல்லுங்கள். அந்த வேகமாக சூரனை கொன்று மடித்து தேவர்களை மீட்டு வருவாயாக. சக்தி அண்ணா போய் வாருங்கள். வாங்கிய வரத்தை மறந்து விட்டாயா? நாங்கள் 4 பேரை எதற்காக வந்தோம்? உன்னை கொள்வதற்காகவே என்ன கொல்ல நீ வந்திருக்கிறாயா? கொல்ல இவங்களுக்கு யாரால முடியாது. ஆண்களுக்கு அடிகளா வளர்த்து வாங்கியிருக்கிறேன். ஆண்களுக்கு அதே வேட்டம் வந்திருக்குது. மக்கள் ஓடி நீ வாங்கி வரமாக விட்டது. இப்பொழுது பெண்ணாக விட்ட வாயில போடுறா என்னடி இதோ பார், நீ வாங்கிய வரமாகப்பட்டது ஓர் உயிராக இருக்க வேண்டும். ஆமா, 4 உடலா திசைக்கு ஒரு முகமாக இருந்து எங்களை கொல்ல வேண்டும். ஆமா, அப்படிப்பட்ட வரத்தை வாங்கினார். ஆண்கள் கையிலே சாகில்லாத வரத்தை வாங்கிய நீ ஒரு பெண்ணின் கையிலே சாகில்லாத வரத்தை வாங்க மறந்து விட்டாய். ஒரு பெண் என்றால் என்ன செய்ய முடியும் என்று நினைத்தாய். ஒண்ணு கூட கோப்பல நீ காலோட சோழஞ்சை கொடி தமிழ்நாடு பெண்ணு உன்னால என்னடி முடியும்? என்னை போல ஆடவழியான கொல்ல முடியாது. பெண்மணி என்னடி முடியும்? பெத்த பிள்ளையை பாதுகாப்பது ஆண், சம்பாதிப்பது ஆணு, உழைப்பது ஆணு, எல்லாமே புரிந்தவன ஆணுங்கிற அந்த ஆணையை படைத்தது யாரு? ஆணை படைத்தது யாரு? ஆண்களை படைத்தது யாரு? யார் அவன்? கொட்டி அளக்காதே கெட்ட மடையா. அண்ணா மாயவா இதோ அதிபராசக்தி அப்படி உருவமாகப்பட்டது 4ஆக பிரிந்து 4 திசைகளிலே நீங்கள் இருந்து, அதாவது கிழக்கே பிறந்தால் எப்படி செங்காலி, வடக்கே பிறந்தால் வடபத்திரகாளி, தெற்கே பிறந்தால் கருங்காலி. அப்படி 4 திசைகளிலே பிறந்து 4 திசைகளுக்கும் 4 திக்குகளுக்கும் நீங்கள் காவலாக இருந்து இந்த ஊர் பொது மக்கள் மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குறைகளை தீர்த்து உங்களை கும்பிடும் பக்தர்களுக்கு குழந்தை பாக்கியம் முதல் காத்து கருப்பு நதி நலத்தம்
கண்டம், கண்டிஷ்டி, ஓமல், தடப்போக்கு, வழிப்போக்கு, பில்லி, சூனியம், ஏவல் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களையும் தீர்த்து நீங்கள் பாதுகாப்போடு அனைவரையும் காத்து ரசிப்பீர்கள் அம்மா. ஒவ்வொருவரும் எங்கெங்க திசைக்கு போக வேண்டும். அதாவது கருப்பாக இருக்கக்கூடிய நீ சுடலை வனத்திலே, சுடுகாட்டிலே, இடுகாட்டிலே இட்ட பிணங்களை தின்னு பில்லி, சூனியம், ஏவல் என்று சொல்லக்கூடிய கோடுகுறி மந்திரங்களுக்கு நீ காவலாக இருந்து தெய்வமாக விளங்குவாய் அம்மா. கிழக்கில் உதித்தாய் செங்காலி, நீ கிழக்கிலே உதித்து கீழான மந்திரங்களை கற்று அந்த கீழான மந்திரங்களை கற்றவர்களுக்கு கீழான மந்திரம் என்றால் என்ன, பில்லி சூனியம் கற்றவர்களுக்கு ஒரு ஜக்காதேவியாக நீ தாயாக அவதரிப்பாய். தாயே, நீ வடக்கே பிறந்தால் வடபத்திரகாளி, நீ மஞ்சள் நிறத்திலே மஞ்சள் முகத்தழகி மாயவனுக்கு தங்கை என்ற பெயரோடு பிறந்திருக்கிறாய். நீ என்ன செய்ய போகிறாய்? ஆடு, பலி, கோழி என்று சொல்லக்கூடிய எறும்புகடா காவுகளை வாங்கி அந்த காவோடு இருந்து உலக மக்களை நீ காத்து ஊர் பொது மக்களை காத்தருள்வாய் அம்மா. நீ மட்டும் தெற்கே பிறந்தால் நீலக்காளி. நீலக்காளி என்றால் என்ன? நீலவர்ணன் தங்கி என்று பெயர் பெற்றாய். 3 கண்ணோடு அழகிய பல்லோடு ஒரு 3 மணி நேரம் வேஷம் போட்டதனால் நீ என்ன செய்கிறாய்? தெற்கு திசையில இருந்து தென், அதாவது செல்வாக்கு என்று சொல்லக்கூடிய பயிர் பசைகளை காத்து ஊர் மக்களுக்கு நதி நலக்கம் என்று சொல்லக்கூடிய எதுவும் உன்னை மீறி எதுவும் ஊருக்குள் வரக்கூடாது. ஊர் தெய்வம் காவல் தெய்வமாக இருப்பாய் அம்மா. கேளுங்கள் சபையோர்களே, காளி தேவியாகப்பட்டவள், அதாவது காளி யாரும் கண்ணுல பார்க்க முடியாதுங்க. காளியோட சக்தி யாரும் புரிஞ்சுக்க முடியாது. அவ வந்து எந்த இடத்துல வேணாலும் துணியோட இருப்பா, அம்மனத்தோட இருப்பா. ஆகாச காளி, உக்கர காளி, அக்னி காளி என்று பெயர் பெற்றவள். அதாவது காளி வேஷம் போட்டாலும் ஒண்ணுதான், காளியாய் போய் நம்ம கோயில் கும்பிட்டாலும் ஒண்ணுதான். முத்தாரம்மன் கோயில், மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பராசக்தியாகப்பட்டவளுக்கு வேஷம் போட்டு வரும்போதே பக்தர்கள் அம்பாதான் வரான்னு சொல்லி நினைக்கிறோம். கல்லா வச்சு கும்பிட்டா அது கடவுள், இது கல்லுன்னு நினைச்சா அது கல்லுதான். நாம் நம்பிய மனதிற்கு பொறுத்து எத்தனையோ பேர்களுக்கு குறைகள் இருக்கலாம். ஆணாக பிறந்தவர்களுக்கும் பெண்ணாக பிறந்தவர்களுக்கும் மனதிலே எழக்கூடிய குறைகளை காசு போட்டால் கருமம் தொலையும், பணம் போட்டால் பாவம் போகும். அது மட்டும் இல்லாம இந்த அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க புவனேஸ்வரி அம்மனுக்கு நோம்பி போட்டுக்கிறீங்க, அந்த தாயாகப்பட்டவ காவு வாங்க மாட்டா. ராஜேஸ்வரிக்கு முதல், அதாவது பின்பு பிறந்தவள் புவனேஸ்வரி. இந்த புவனேஸ்வரி தாயாகப்பட்டவள் புவனத்தை எல்லாம் காத்து ரச்சித்ததனால் அவளுடைய புவனேஸ்வரி என்று பேர். அந்த புவனேஸ்வரின் ஒரு அவதாரம் தான் காளி. நீங்க காளிக்கு போய் நேரான படையில் நம்ம யாருமே போட முடியாது. நம்ம வீட்டுல பொங்க வைக்கிறோம், கோழி சேவை இருக்கிறோம், எருமக்கடா வெட்டுறோம், அது நம்ம கண்ணுக்கு தான் தெரியுது. ஆனா காளி படையில் நம்ம யாருமே போட முடியாது. அகோரி சித்தர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களால் மட்டும்தான் போட முடியும். காளிக்கு தான் நம்ம போடணும்னு சொல்லி நினைத்து அவங்க குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்களை நினைத்து காசு போட்டால் கருமம் தொலையும், பணம் போட்டால் பாவம் போகும். நிறப்படி அரிசி கொண்டு வந்து, ஐயா நான் உனக்கு பொங்க வச்ச மாதிரி நினைச்சுக்கிறேன், பாரு உங்க ஆல்ரெடியில போட்டு போறோம்னு சொல்லி அரிசி போட்டு போனீங்கன்னா அல்லல் வினை தீரும் என்பது ஐதீக உத்தமம். இந்த ஐதீக உத்தமத்தில் தேவி பாகவதத்தில் இருக்கக்கூடிய கதைங்க இது. அப்படிப்பட்ட நாடகம், அதாவது எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணுமா. இந்த ஊர் ஒரு பெரிய ஊருன்னு நான் வந்து பார்க்கும் போது அந்த கோயில் சின்னதா இருக்குது, எப்படி போட்டு பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா பம்பை கொட்டி பண்ணும் போது என் மனசே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அந்த பம்பகாரன் கிட்டே நின்றுட்டு மெய் மறந்து பாக்குறேன். அதாவது சிலையாகப்பட்டது சிறிதாக இருந்தாலும் அதனுடைய சக்தியாகப்பட்டது பெருசு. அந்த சக்தியாகப்பட்ட தெய்வங்களுக்கு அவளும் இவளும் ஒண்ணுதான், அவளும் இவளும் ஒண்ணுதான். பெத்த தாயா இருந்தாலும் சரி, தாய பெத்தவளா இருந்தாலும் சரி, எல்லாம் ஒண்ணுதான். நம்மள காக்க பிறந்தவதான். காசு போட்டு அரிசி போட்டு தங்களுடைய வினைகளை தீர்த்துக் கொள்ளுமாறு மிக தாழ்ந்த பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். போதும் போதும், வாங்க காசு இருந்தா போடுங்க, இல்ல பானம் போட்டு சாமி Thank you.
ஜி ஒரு போட்டு முடிச்சிருங்க அரிசி போடுறாங்க இருங்கப்பா செல்வா நாலஞ்சு போட்டோம் அவனை கூட்டியாங்க நான் ஒன்னும் அங்கெல்லாம் நிற்கிறாங்க அப்படியே கடியில ஒவ்வொரு படி கொண்டு வர மாட்டீங்க கொண்டாந்து படியில தான் கொண்டாடணும் போடு வந்து நீங்க முதல்ல சொல்லிட்டு போகணும்.